ரொம்ப மோசமானவனா இருக்கான். அந்த வீர பூமியில அவன் பண்ற அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்கு. சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு. இப்ப நீ அந்த வீர பூமிக்கு கிளம்பி போ. அங்க நடக்கிற கொள்ளக்காரங்க போட்டியில நீ கண்டிப்பா கலந்துக்கணும். நான் என்ன கொள்ளக்காரங்க போட்டியா? அது என்ன? எல்லா நாட்டுல இருக்கிற கொள்ளக்காரங்களும் அந்த போட்டிக்கு வந்து கலந்துப்பாங்க. அதுல யாரு நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னா இந்த நாட்டுல இருக்கிற எல்லா கொள்ளக்காரங்களும் என்ன பார்த்து சலாம் போடுவாங்க. கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு பெரிய கொள்ளக்காரனாதான் இந்த டோலக்பூருக்கு வருவேன். அப்பாடா, எல்லா வேலையும் 10 ஆளுங்க செய்யக்கூடிய வேலையை நீ ஒரே ஆளா செஞ்சு முடிச்சிருக்க. ரொம்ப பிரமாதம். அப்ப நான் ஒரு சின்ன வேலையா வீரபூமிக்கு போக வேண்டியிருக்கு. வீரபூமியா? அது எங்க இருக்கு? பூமி எங்க இருக்குன்னா அழகான நதிக்கரை ஓரமா இருக்கு. பார்க்கிறதுக்கு பசுமையா இருக்கும். நான் தான் கொள்ளக்காரன் மங்கள் சிங். இங்க நடக்க போற கொள்ளக்காரங்க போட்டியில எல்லாரையும் நான் ஜெயிக்க போறேன். ஓ, அப்ப நீ ஒரு சின்ன பையன்கிட்ட தோக்குறவன் நீதானே? இந்த ஊர் நான் யாருங்கிறத இந்த போட்டியில உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். நான் தான் பெரிய கொள்ளக்காரனாக தகுதியானவன். என்ன தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட உதவாக்கறையே. ஆனா அடுத்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட தோத்துதான் போக போற. ஞாபகம் வச்சுக்க. கவலைப்படாத மங்களு, நான் இருக்கேன்ல. அதனால எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் சித்தப்பா. ஒருவேளை அந்த பீம் வந்தாதான் எல்லாம் கெட்டு போயிடும். வாங்க வாங்க கேப்டன், உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். மணிலால், நான் இப்போ ஒரு சின்ன வேலையா போய்கிட்டு இருக்கேன். நீ பசங்களை சுத்தி பார்க்க எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா? உங்க எல்லாருக்கும் நதியோரமா பிக்னிக் போக விருப்பம் இருக்கா? போனதுக்கு அப்புறம் நீங்க வீரபூமி கதைகளை பத்தி சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேன். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களோட இந்த ஊருக்கு வீரபூமிங்கிற பேர் எதனால வந்துச்சு? வீரர்கள் இருக்கிறதுனாலயா? கொள்ளக்காரங்களால தான் இப்படி ஒரு பேர் வந்துச்சு. கான் சிங், இந்த கடைசி போட்டி பயமுறுத்துற போட்டி. இந்த போட்டியில என் மங்களு எவ்வளவு பெரிய கில்லாடின்னு தெரியுமா உனக்கு? உங்க 3 பேருக்கும் 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள யாரு வயசானவங்களையும் குழந்தைகளையும் பயமுறுத்துறீங்களோ, அது மட்டும் இல்லாம அவங்க மேல யாரு உங்களோட முத்திரைய பதிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிப்பீங்க. அவங்க தான் சிறந்த கொள்ளக்காரன். புடி பாப்போம். கீழே பசங்க கூட்டம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நிச்சயமா இந்த தடவை நான் தான் ஜெயிக்க போறேன். நம்மள கண்டுபிடி. எங்கதான் போனாங்க? ஜகு, சுட்கி, எல்லாரும் எங்க போனீங்க? சோட்டா பீம், அந்த கொள்ளக்காரன் மங்கள் சிங்கா? அப்போ நீதான் அந்த சோட்டா பீமா? உன்னை நான் இப்பவே பயமுறுத்துறேன் பாரு. இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவ சாப்பிடலாமா, இல்ல நீயே சாப்பிடுறியா? வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்
வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்க எல்லாம் வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்போ நிரந்தரமா இருக்கும். இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காலியா,
சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க.